நம்ம ஒரு சில படம்லாம் பார்த்துருப்போம். அந்த படத்துலலாம் என்ன நடந்திருக்குன்னா, கிளைமேக்ஸோ இல்ல கிளைமேக்ஸ் முன்னாடி நடக்கிற போர்ஷன்ஸ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே காட்டிடுவாங்க. காட்டிட்டு அந்த போர்ஷன் வந்து எப்படி நடந்துச்சுன்றத ரிவர்ஸ்ல நமக்கு கதை சொல்லிக்கிட்டே வருவாங்க. அந்த ஸ்கிரீன் பிளேக்கு பேர் தான் ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா வாரணமாயிரம் படம் இருக்கு. வாரணமாயிரம் படத்துல ஓப்பனிங் சீன்னா அந்த அப்பா கேரக்டர் சூர்யா கேரக்டர் இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் அவங்க சாவறது தான் காட்டுவாங்க. சாவறதை காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் சூர்யா வந்து ஏதோ ஒரு மிஷினுக்கோ எதுக்கோ போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க வந்து அவன் என்ன பண்ணுவானா, அவங்க அப்பாவை பத்தி நினைச்சு பார்ப்பான். நீ நல்லா பார்த்தனா படம் வந்து பிளாஷ்பேக் போயிட்டு அதாவது அந்த ஹெலிகாப்டர்ல வந்துட்டு போகும். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு ஏன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீ ஒரு கதை எடுக்கிற, 2 பேர் இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேர் நல்லா லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க, அவங்க லைஃப் நல்லா இருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தவங்க இறந்துடுறாங்க. இப்போ அந்த ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சுன்னா இந்த கதையை நம்ம பார்க்கும்போது கிளைமேக்ஸ் நமக்கு கொஞ்சம் எமோஷனலா இருக்கும். இப்போ ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஏதோ ஒரு கேரக்டர் வந்து இறந்துருது. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்ல இவனுக்கு ஒரு லவ்வர் இருக்கு, இவங்க 2 பேரும் சூப்பரா லவ் பண்ணி நல்லா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜாலியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்ததால இந்த எமோஷன் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கும், ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணாங்க.